you're welcome by Mother of Daughters. ஹோம் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆர்ட்டை நீட் அண்ட் எஃபெக்டிவாக செய்கிற மாதிரியான ஒரு சில பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்டீரியர்ஸ்க்குன்னு அதிக செலவு பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு கோஸி அண்ட் கிளாஸி லுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சும் நம்ம வீட்டுக்கு அந்த லுக் கொண்டு வரலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். லிவிங் ரூமோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே சோஃபா தான். நம்ம எந்த பேட்டர்னில் சோஃபாவை போட்டிருந்தாலுமே அதில் யூஸ் பண்ணியிருக்கிற குஷன் கவர் நம்ம சூஸ் பண்ணுறத வச்சு லிவிங் ஏரியாவோட லுக்கை நம்மளால் எலிவேட் பண்ணி காட்ட முடியும். என்னோடய ஓல்டு விலாக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னோடய பழைய சோஃபா வந்து ஒரு லைட் பீச் கலரில் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கொடுத்து தான் நான் இந்த மாதிரி இந்த சோஃபாவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மெயின்டெனன்ஸ்க்காக டேன் ப்ரௌன் அப்படின்னு ஒரு டல்லான கலருக்கு போனாலும் நம்ம யூஸ் பண்ணுற குஷன் கவர் நல்ல வைப்ரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சோஃபாவோட லுக் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஃபர் ஃபேப்ரிக் குஷன் கவர்ஸ். இந்த ப்ராடக்ட் செட் ஆஃப் 3 அப்படின்ட்டு வரும். நான் 355க்கு அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக பைசா வசூல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர் ஃபேப்ரிக் வந்து டபுள் சைடு இருந்துச்சு அப்படின்னா இந்த காஸ்ட்டில் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா அந்த ஜிப்பர் போடுற கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கிறதுனால இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே தெரிஞ்சது. மற்றபடி ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி. பழைய சோஃபாவில் நான் பண்ணியிருந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து வெல்வெட்டாக மாற்றிட்டு ஆம்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல வுட்டு வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சீட்டிங் ஏரியாவில் எந்த ஸ்டிச்சிங்கும் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இருக்கிற வீட்டை டெக்கரேட்டிவாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறது எப்படி ப்ளசண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி எப்போவுமே நல்ல வாசனையோடு வச்சுருக்கிறதும் நமக்கு நல்ல மூடை க்ரியேட் பண்ணும். அதுக்காக நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த பாட்பூரி. பாட்பூரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, நல்ல வாசனையான பூக்களோட ட்ரை லீவ்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எசென்ஷியல் ஆயில் மாதிரி இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் நான் ஃப்ரெஞ்ச் லேவெண்டர் அப்படின்ற ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன். 169க்கு அமேசானில் வாங்கியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு ட்ரேலியோ அப்படி இல்லை நம்ம உருளி பாத்திரம் அப்படி கூட போட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் ட்ரேயில் தான் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு அந்த ஒரு பேக்கில். இது இல்லாமல் ஒரு சின்ன பவுலில் போடுற அளவுக்கு இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸில் ரொம்ப நேரம் ஸ்மெல் இருக்குமா அப்படின்ட்டு டவுட்டு தான். பட் க்ளோஸ்டு ரூமில் நம்ம அங்கங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா 20 days ஒன்ஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஹோம் டெக்கரேஷன்ஸ், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸில் எப்போவுமே இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த ப்ராடக்ட் இண்டோர் பிளான்ட்ஸ் கேர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். இது முக்கியமாக நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கோனியம், ஏரேக்கா பாம் இந்த 2 பிளான்ட்டுக்காக தான். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிறதுனால சரிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இது வாங்கியிருந்தேன். பட் சப்போர்ட் இல்லாத இடத்துல மணி பிளான்ட் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கார்னரில் வைக்கிறது போதோ அப்படி இல்லைனா ஹேங்கிங்கில் வைக்கும் போதோ மணி பிளான்ட்டுக்கு வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வால்லே வந்து நம்ம ஸ்டிக்கர் ஹுக் போட்டு கூட அப்படியே அந்த சப்போர்ட் கொடுத்துடலாம். பட் சோஃபாக்கு, லிவிங்க்கு பக்கத்தில் சென்டராக வந்து பெருசாக சப்போர்ட் இல்லாத இடத்துல வந்து நம்ம மணி பிளான்ட் வைக்கும்போது அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரீசனபிளான ஹைட் வரைக்கும் இந்த பிளான்ட் சப்போர்ட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பாம் ட்ரீ வந்து ரொம்ப ப்ராடாக பிரான்ச்சஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா இப்படி த்ரெட்டு போட்டு கட்டியிருப்பேன். பட் இந்த பிளான்ட் சப்போர்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது க்ளீனிங்காக வேக்யூம் கிளீனர் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் இன்னமும் க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதே பேட்டர்னில் எனக்கு இது 2வது ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ஹெட்டு வந்து பெண்டபிளாக இருக்கும். ஆக்சுவலாக அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டபிள் ராடையும் இந்த ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுற இடம் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிருச்சு. நானும் அதுக்கப்புறம் நிறைய ஃபெவிபாண்ட்லேருந்து சிலிக்கான்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணி ஒட்டி பார்த்துட்டேன். அதை முன்னாடி இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை.
அதுக்கப்புறம் ரொம்ப சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல தான் வாங்குனேன். இதோட ரேட்டும் ரொம்ப ரீசனபிள். பட் சேம் ப்ராடக்ட் 399க்கு Amazonல பார்த்துருந்தேன். பட் இந்த ப்ராடக்ட் 190க்கே மீஷோல கிடைச்சிருந்தது. ரேட் கம்மி அப்படின்றதுனால அந்த ஹெட்ல உள்ள பிரிஸ்டல்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். பட் ஓகே நல்லா தான் இருந்தது. முன்னாடி இருந்த ப்ராடக்ட் மாரியே. ஸோ சாட்டிஸ்ஃபைடு. இந்த ப்ராடக்ட் ஒரு கேம்ஃபர் டிஃப்யூசர். ஏற்கனவே என்கிட்ட செராமிக்ல கேண்டில் வச்சு டிஃப்யூசர் ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப நாளா வாங்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இத வுட்டன் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட சைஸ் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது. சாக்கெட்ல யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் அப்படின்றதுனால நான் ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில வந்து நம்ம பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே நல்ல அரோமா இருக்கும். நல்ல மஸ்கிட்டோ ரிப்பெல்லன்ட்டும் கூட. இந்த ஹோம் டெக்கருக்காக நான் சர்ச் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப திருப்தியான அண்ட் பிடிச்ச ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லலாம். ஃபால் சீலிங் பண்ணாத இடத்துல கூட நல்ல வார்ம் லைட் குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஃப்ளோர் லேம்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லிவிங்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டெக்கார் பீஸ். அண்ட் இந்த லைட்னிங் வந்து ரொம்ப வார்மா இருக்கும். பட் இது வீட்ல உள்ள எல்லா இடங்கள்லயும் வாங்கி வைக்க முடியாது. ஏன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அரவுண்ட் 2K அப்படின்றதுனால, எனக்கு கிச்சன்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வார்ம் லைட் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் சர்ச் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த லேம்ப் ஷேடு. ஆஸ் யூசுவல் வீடு ஃபுல்லா ஆல்ரெடி எல்லோவா தான் இருக்கும். இதுவுமே நான் எல்லோ தான் சூஸ் பண்ணேன். அப்பதான் நமக்கு அந்த கலர் வந்து அந்த ஷேட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இது கூடவே அந்த லைட்டோட ஹோல்டரும் சேர்ந்து வருது. வயரிங்கும் அது கூட சேர்ந்தே வரும். பட் இது ஒரு எலக்ட்ரீஷியன் ஹெல்ப் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். இது ஏன் நான் செட் ஆஃப் 2 வாங்கினேன் அப்படின்னா, ஒரு பீஸ் வந்து 550 ரேஞ்சில போட்டிருந்தாங்க. பட் நம்ம 2 வாங்கியிருந்தோம் அப்படின்னா, செட் ஆஃப் 2 849 ஆஃபர்ல இருந்துச்சு அப்படின்றதுனால. இது பெனிஃபிட்டாவும் இருந்துச்சு. ஏன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு எல்இடி தான் இருக்கும். ஸோ அதையுமே நான் லேம்ப் ஷேட் வச்சு கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். இதில நெறைய கலர் ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லன்னா, நீங்க அந்த பல்போட கலர கூட அக்ரிலிக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணியும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் அண்ட் கிச்சன் 2 இடத்தோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஹோம் டெக்கருக்காக எத்தனை ப்ராடக்ட் பார்த்தாலும், கடைசியா கிச்சன் ப்ராடக்ட் பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட். சிங்க்ல போடுற மாதிரியான ஒரு ஃபாசெட் எக்ஸ்டென்ஷன். இந்த ப்ராடக்ட் மட்டும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உள்ள பேஜ் தான் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வாங்கும்போது இது 254. இத அட்டாச் பண்றதுக்காக செக் பண்ணும்போது 348 கிட்ட ஆயிடுச்சு. பட் இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. எஸ்எஸ் அப்படின்றதுனால பார்க்கவும் கிளாஸியா இருந்தது. இத அட்டாச் பண்றதும் ஈஸி தான். அதில உள்ள அடாப்டர் நம்ம கழத்திட்டோம் அப்படின்னா, இது ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். சிங்க் ஃபுல்லாவே நம்ம சுத்தி கிளீன் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ரிங் வந்து நல்லா லென்த்தியா இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் vlog.